அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நாள் நாம் எல்லாம் அறிந்து வைத்திருப்பதை போல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்கள் நம்மிடத்தில் நினைவு கூறப்படுகிற மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாள். ஒவ்வொரு வருடங்களிலும் ஹஜ்ஜுடைய காலங்கள் நெருங்குகிற பொழுது, குறிப்பாக ஹஜ்ஜு பெருநாள் தினத்தில் நிகழ்த்தப்படுகிற உரைகள் எல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தியாகத்தை, அவர்கள் தமது பிள்ளையை அறுத்து பலியிட முன்வந்த இறைவனுக்கு கட்டுப்பட்ட அந்த கட்டுப்பாட்டை, அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப தம் பிள்ளைகளை பாலைவனத்திலே கொண்டு போய் விட்டு திரும்பிய அந்த நிகழ்வை நாம் எல்லோரும் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். அது நினைவுபடுத்தப்பட வேண்டிய தியாகம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்திற்கும் இடமில்லை. ஆனா அதே நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தியாகம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து திருமறை குர்ஆனில் பேசப்படுகிறதோ, அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாத வகையில் அவர்களுடைய வரலாற்றில் திருக்குர்ஆன் பேசுகிற இன்னும் ஒரு அம்சம் இருக்கிறது. அதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த சீர்திருத்த பணி. இந்த பணி குறித்து திருக்குர்ஆன் பல்வேறு இடங்களில் பேசுகிறது. மிக விரிவாக விளக்கமாக அல்லாஹ் அதை நமக்கு சொல்லித் தருகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை அவர்களை சீர்திருத்துவதற்காக அவர்கள் மேற்கொண்ட பணிகள், முயற்சிகள், பிரச்சாரங்கள், வாதங்கள், திருக்குர்ஆன் அடுக்கடுக்காக அதை பற்றி நமக்கு பாடம் நடத்துகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த பகுதி, ஆட்சி செய்த மன்னனுக்கும் இப்ராஹிம் நபிக்கும் இடையிலே நடைபெற்ற உரையாடல், அந்த மன்னனை சீர்திருத்துவதற்காக இப்ராஹிம் நபி எடுத்த முயற்சிகள், பிரச்சார பணிகள், தாவா முன்னெடுப்புகள், திருமறை குர்ஆன் அதையும் பேசுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த சமூகத்து மக்கள், வெகுஜனங்கள், பொதுமக்கள் மத்தியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த சீர்திருத்த பணி, அதற்காக அவர்கள் மேற்கொண்ட தாவா பணிகள், வாத பிரதிவாதங்கள், அதையும் திருமறை குர்ஆன் பேசுகிறது. ஒவ்வொன்றையுமே விரிவாக பேசுகிறது. மன்னரை பற்றி பேசுகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம் ஃபீ ரப்பி. இப்ராஹிம் இடத்திலே தனது இறைவனை பற்றி வாதம் செய்தாரே, அந்த மன்னரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டு, அந்த கேள்வியின் தொடர்ச்சியில இப்ராஹிம் நபிக்கும் அந்த மன்னருக்கு இடையில் நடந்த அந்த உரையாடலே அல்லாஹ் பேசுகிறான். அது மாதிரி தன்னுடைய தந்தையாருக்கு இப்ராஹிம் நபி அழைப்பு விடுத்ததை பற்றி பேசுகிற பொழுது, ஒரு தமையன், ஒரு பிள்ளை, ஒரு மகன், அவங்களுடைய தந்தை நேர்வழி பெறணுமே என்கிற அக்கறையோட, கரிசனத்தோட, கருணையோட, அவங்க நாளை மறுமையில நரகத்துக்கு போயிடக்கூடாதே என்கிற பயத்தோட, கவலையோட தன்னுடைய தந்தையை அழைச்சு அவங்க சொன்ன ஒவ்வொரு செய்திகளையா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரத் மரியம்ல, யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக ஃபத்தபிஉனி அஹ்திக ஸிராத்தன் சவியா யா அபதி லா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா யா அபதி இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அதாபும் மினர் ரஹ்மானி ஃபதகூன லிஷைத்தானி வலியா யா அபதி என் அருமை தந்தையே, எனது அருமை தந்தையே. அப்படியே கூப்பிட்டு ஒரு பாசம் நிறைந்த மகன் தன்னுடைய தந்தையை நோக்கி பேசுகிற அந்த உரையாடலை அல்லாஹ் பேசுகிறான். லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. நீங்க எதுக்கு இவைகளை போய் வணங்குகிறீங்க? அவைகள் பார்க்குமா, அவைகள் கேட்குமா, அவைகள் ஏதேனும் உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்யுமா? எதுவுமே செய்யாத கற்சிலைகளை போய் நீங்கள் வணங்குகிறீர்களே ஏன் என்று அதன் தொடர்ச்சியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையிடத்தில் பேசிய அந்த வாத பிரதிவாதங்கள் பேசப்படுகிறது. அதுபோல தன்னுடைய சமுதாயத்தவர்களை நோக்கி அவர்கள் அழைத்து அவங்க செய்த சீர்திருத்த பணி, அந்த மக்கள் கேட்ட கேள்விகள், அதிலும் குறிப்பாக சின்ன சின்ன சிலைகளை எல்லாம் உடைச்சு ஒரு பெரிய சிலையை மிச்சம் வச்சதுக்கு பிறகு ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் கூடி வந்து, யார் இதை செஞ்சா? இப்ராஹிம் தான் செஞ்சிருப்பாரு, இப்ராஹிமை கூப்பிடுங்க அப்படின்னு இப்ராஹிம் நபியை கூப்பிட்டு வச்சு விசாரணை நடக்கிறது. காலு அன்த ஃபஅல்த ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே நீதான் இப்படி எல்லாம் எங்களுடைய கடவுள்களை, எங்களுடைய சிலைகள் நீதான் இப்படி எல்லாம் உடைச்சியா அப்படின்னு ஒரு பெரிய வாத பிரதிவாதம் ஓடுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்கிறாங்க, அந்த மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்றாங்க, எதிர்கேள்வி கேட்கிறாங்க, அவங்க வாய வச்சு போறாங்க, பதில் சொல்ல முடியாத திக்குமுக்காடி போறாங்க. அதையெல்லாம் அப்படியே வர்ணிச்சுக்கிட்டே வர்றான். அப்ப இப்ப இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றுல தியாகம் எவ்வளவு பேசப்படுகிறதோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாத வகையில் அவர்களிடமிருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான பாடங்களில், படிப்பினைகளில் அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு, தான் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மன்னருக்கு, தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு, தன்னுடைய உறவினர்களுக்கு அவர்கள் செய்த அந்த சீர்திருத்த பணி, தாவா பணி இருக்கிறதே, அது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி. மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய, பின்பற்ற வேண்டிய மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி.
அதனாலதான் திருக்குர்ஆன் இவ்வளவு விலாவாரியாக அதை பத்தி பேசுகிறது. அது நமக்கு நிறைய பாடம் இருக்கிறது. நான் சீர்திருத்தம் செய்ய நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் அதிலே பாடம் இருக்கிறது. சீர்திருத்தம் செய்ய நினைக்கிறவங்க அப்படின்னா யாரும் இந்த மாதிரி மேடை போட்டு பயான் பண்ணக்கூடிய ஆலிம் சாக்கள் மட்டும் அர்த்தம் இல்லை. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வழியில சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சீர்திருத்தம் பண்ண நினைக்கிறோம். நம்முடைய பிள்ளைய சீர்திருத்தம்னு நினைக்கிறோம். எத்தனையோ பெற்றோர் பாக்குறேன், என் பிள்ளைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், என் பிள்ளை கெட்ட சகவாசம் வச்சிருக்கிறான், அவனை சீர்திருத்த முடியல, அவனை என் சொல் பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையா நடக்க மாட்டேங்கிறான், தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாயிட்டான், பீடி சிகரெட்டுன்னு போயிட்டான், குடிக்க ஆரம்பிச்சுட்டான், பெற்றவங்களை அவன் மதிக்கிறது இல்லை, என் பிள்ளையை சீர்திருத்தணும் என்று நினைக்கிற ஏராளமான பெற்றோர்கள் அங்க இருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு கணவன் தன் மனைவியை சீர்திருத்த நினைக்கிறார், மனைவி கணவனை சீர்திருத்த நினைக்கிறார். அவருடைய நடவடிக்கை சரியில்லை, அவர் ரொம்ப கஞ்சனா இருக்கிறார், அவர் ரொம்ப பெருமை அடிக்கிறார், அவர் ரொம்ப துன்புறுத்தார், ரொம்ப அடிக்கிறாரு, இவருடைய குடும்பத்தை சரியான முறையில் பராமரிக்கிறது இல்லை என்று கணவன் மீது குற்றச்சாட்டுகள் வச்சு அந்த கணவனை சீர்திருத்தணும்னு மனைவியர்கள் ஆசைப்படுகிறார்கள். மனைவியை சீர்திருத்த வேண்டும் என்று கணவன்மார்கள் ஆசைப்படுகிறார்கள். பெற்றோரை சரி செய்ய வேண்டும் என்று பிள்ளைகள் ஆசைப்படுகிறார்கள். பக்கத்து வீட்டாரை சரி செய்ய வேண்டும் என்று அன்னை வீட்டார் ஆசைப்படுகிறார்கள். முதலாளியை சரி செய்ய வேண்டும் என்று தொழிலாளி விரும்புகிறார். தொழிலாளியை சீர் செய்ய வேண்டும் என்று முதலாளி விரும்புகிறார். ஆட்சியாளர்களை சரியாக்க வேண்டும் என்று குடிமக்கள் விரும்புகிறார்கள். குடிமக்கள் சீராக்கப்பட வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் விரும்புகிறார்கள். அப்படியானால் இங்கே வாழ்கிற ஒட்டுமொத்த மனிதர்களுமே ஏதோ ஒரு வகையில் இன்னொரு மனிதரை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம், முயற்சிக்கிறோம். நாம் எல்லோரும் பெற வேண்டிய பாடம் இல்லாமை இடத்துல இருக்கிறது. சீர்திருத்தம் செய்ய நினைக்கிறவன் எப்படி செய்யணும் தெரியுமா? நம்ம எல்லாரும் இன்னைக்கு எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை சீர்திருத்த நினைக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஒரு கெட்ட சகவாசம் இருக்கிறது, கெட்ட தொடர்பு இருக்கிறது, கெட்ட பழக்கம் இருக்கிறது. அதுல இருந்து நம்முடைய பிள்ளையை மீட்டெடுக்கணும். உடனே என்ன பண்றோம்? ஒரு பீடி சிகரெட் கூடி பீடினா என்ன தெரியுமா? எவ்வளவு கேடுதீங்க தெரியுமா? எவ்வளவு காசை கரையாக்குறது தெரியுமா? எவ்வளவு டாக்டர் எவ்வளவு சொல்றாங்க பாரு, இந்த வீடியோ எடுத்து பாரு, இந்த கூகுள தட்டி பாரு, இந்த யூடியூப்ல பாரு, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் 4 நாளா இருமிய செத்து போனான். ஏன் செத்து போனான் தெரியுமா? அவர் ரொம்ப பீடி குடிச்சுதான் செத்து போனான், அவர் ரொம்ப குடி குடிச்சுதான் செத்து போனான். இப்படி எல்லாம் அந்த தீமைகளை பற்றி, அந்த தீமைகளுக்கு எதிராக என்னென்ன கருத்துக்கள் இருக்கோ அந்த கருத்துக்களை எல்லாம் பற்றி ரொம்ப விலாவாரியா பேசுறோம். எந்த தீமைகள் இருந்து எந்த தவறுகள் இருந்து சீர்திருத்தம் செய்ய நினைச்சாலும் செய்யறவங்க செய்யக்கூடிய வேலை என்னன்னு கேட்டா, அந்த தவறு அது எப்படி தவறாக இருக்கிறது, அது எந்த வகையில் உனக்கு கேடு செய்கிறது, அதை நீ செய்யாமல் விடுவதால் உனக்கு என்ன நன்மை ஏற்படும், இதை பத்தி பேசி அவரை மீட்டெடுக்கணும் விரும்புறாங்க. அதுக்காக ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க. இதையெல்லாம் செஞ்சா உன்னை சும்மா விட மாட்டேன், அடிப்பேன், உதப்பேன், சாப்பாடு தர மாட்டேன், வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன், என் சொத்துல பங்கு தர மாட்டேன், இப்படி எல்லாம் ஏதாவது கண்டனம் பண்ணி அவனை பயமுறுத்தி அந்த தப்புல இருந்து வெளியே கொண்டு வர செஞ்சிடணும். அது அவனுக்கு ஏதாவது பரிசு கொடுத்து நீ மட்டும் நல்லபடியா மாறிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு நான் அதை தருவேன், இதை தருவேன், சைக்கிள் வாங்கி தருவேன், 2 வீலர் வாங்கி தருவேன் அப்படின்னு என்னத்தையாவது சொல்லி ஆசை வார்த்தையை காட்டி அதுல இருந்து அந்த தப்புல இருந்து மீட்க முடியுமா? தவறுகளின் விளைவுகளை சொல்லி தவறிலிருந்து மீட்க முயற்சிக்கிறோம். தவறுகளுக்கு தண்டனை கொடுத்து தவறிலிருந்து மீட்க முயற்சிக்கிறோம். தவறுகளில் மீண்டால் நன்மைகள் செய்வதாக சொல்லி தவறிலிருந்து மீட்பதற்கு முயற்சி இருக்கிறோம். இதுவெல்லாம் பெரும்பாலும் எல்லோரும் கடைபிடிக்கிற வழிமுறை. ஆனால் ஒரு இஸ்லாமியில் தவறில் இருந்து சமூகத்தை சீர்திருத்த விரும்புகிற ஒரு மனிதன் அவன் இப்படிப்பட்ட நடைமுறைகளை கடைபிடித்தால் அவனால் முழுமையான வெற்றியை பெறவே முடியாது. இந்த மாதிரி நீங்க தீமைகளை எடுத்து சொல்றீங்க, குடியில வீழ்ந்து போனவன் போய் கேளுங்க, அவனுக்கு அதனுடைய தீமை தெரியாது நினைக்கிறீங்களா? பீடி சிகரெட் குடிக்கிறது என்று கேளுங்க, நீங்க சொல்றது அவன் அழகா சொல்லுவான், ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபா கரியா போகுதுப்பா, விட முடியலையே. நீ என்ன பெருசா 150 ரூபா, ஒரு நாளைக்கு 150 ரூபா, 10 நாளைக்கு 1500 ரூபா, 3 மாசம் எவ்வளவு கணக்கு பார்த்தியா, மாசம் 4500 ரூபா, வீட்டுக்கு வாடகை கொடுத்துடலாம், மளிகை கடை சாமான் கொடுத்துடலாம், பிள்ளைக்கு படிப்புக்கு ஃபீஸ் கட்டி நீ சொல்ல, அதை விட அவன் சூப்பரா சொல்லுவான், ஆமாப்பா என்ன பண்றதுன்னே தெரியல, மாசைக்கு 5000 ரூபாய் 8000 ரூபாய் செலவாகுது, இப்படிதான் அவர். அப்ப நீங்க தீமைகளை சொல்லி சீர்திருத்தலாம் என்று நினைத்தால் யார் அந்த தீமையில் வீழ்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் உங்களை விட அந்த தீமையை அதிகம் உணர்ந்திருக்கிறார்கள். பீடியை குடிச்சிட்டு அல்லது குடிபானத்தை குடிச்சிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு அதனால் ஏற்படுகிற கேடுகளை உங்களை விட அவர்கள் அனுபவபூர்வமாக உணர்கிறார்கள். குடிச்சு விட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிறான், அவனுடைய கையில் இருந்த பணம் செல்போனு திருடப்படுகிறதை அவன் அனுபவிக்கிறான், நீங்களாவது பார்க்கிறீங்க, அவன் அனுபவிக்கிறான். அவனுடைய ஆடைகள் எல்லாம் விழுந்து கிடந்து அவமானத்திற்கு உள்ளாகிறான், அவன் அனுபவிக்கிறான், தெரியுது அவனுக்கு. இப்படி அசிங்கமாயிட்டா, இவ்வளவு அவமானம் ஆயிடுச்சே, 4 பேர் நம்மளை தப்பா நினைச்சா, நம்முடைய கௌரவம் போயிடுச்சே, அதெல்லாம் தெரியுது. தவறுகளை சுட்டி காட்டுவதன் வழியாக தவறிலிருந்து மீட்டெடுக்க முடியுமா என்று கேட்டால் ஒருபொழுதும் அது முழுமையான பலனை தராது. தண்டனை கொடுத்து தண்டனையிலிருந்து சீர்திருத்தம் அதுவும் முடியாது.
அந்த தண்டனைக்கு பயம் இருக்கிற காலம் வரைக்கும், அல்லது தண்டிக்கு ஆளு பக்கத்துல இருக்கிறாரு, அவரு பார்க்கிறாரு, அது வரைக்கும் தான் அந்த தப்பை செய்யாம இருப்பான். தந்தை வீட்டுல இல்ல, தாய் வீட்டுல இல்ல, நம்ம தப்பு செஞ்ச யாருன்னு தெரியாது, திரும்ப செய்ய ஆரம்பிச்சிருவான். அந்த அச்சம் எவ்வளவு நேரம் இருக்கும் நீங்க பார்க்கிற வரைக்கும். அல்லது என்ன செய்வான், அதே தப்ப நீங்க இல்லாத நேரத்தில் செய்யறது எப்படி, உங்க கண்ணுக்கு தெரியாம மறைச்சு செய்யறது எப்படி, தவறில் இருந்து மீட்டெடுக்க முடியாது. அந்த தவறை உங்களுக்கு தெரியாமல் அவன் வேறொரு வழியில செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்படியான இஸ்லாம் என்ன வழிமுறையை தான் கடைபிடிக்கிறது? அண்ணலம் பெருமகனார் தவறில் இருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தவறுகளில் இருந்து சமூகத்தை எதிர்த்து பிரச்சாரம் சீர்திருத்த வேலைகளை செய்தார்கள். இவர்கள் எல்லாம் எந்த வழிமுறையை கடைபிடித்தார்களோ அந்த வழிமுறையை கடைபிடித்தால் மட்டும்தான் முழுமையாக இந்த சமூகத்தை சீர்திருத்தம் செய்ய முடியும். இன்னைக்கு நம்முடைய சீர்திருத்த பணி முழுமையா வெற்றி தராம போனதன் பின்னணியில நாம் அந்த வழியை ஃபாலோ பண்ணவே இல்லை. அது என்ன வழி? தவறுகளில் இருந்து சீர்திருத்தம் செய்ய நினைக்கிறவர்கள் அந்த தவறுகளால் ஏற்படுகிற விளைவுகளை சொல்வதை விட, அதனால் கிடைக்கிற தண்டனைகளை பேசுவதை விட, அதை விட்டு விலகுவதால் கிடைக்கிற நன்மைகளை சொல்வதை விட, முதலிலே அவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? அவர்களை படைத்த இறைவனை பற்றிய செய்தி கற்பிக்கப்பட வேண்டும். ஈமான் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இறை நம்பிக்கையை முதல்ல பலப்படுத்து. அதை எவ்வளவு பலப்படுத்த முடியுமோ அவ்வளவு பலப்படுத்து. அதுக்கு பிறகு ஒத்த வரியில தீமையிலிருந்து மனுஷனை மீட்டெடுத்தரலாம். ஒரு வரி போதும், ஒரு நிமிஷம் போதும், ஒரு அரை நிமிஷம் போதும். நீங்க ரொம்ப மெனக்கெட தேவையே இல்லை. அப்படியே குடியில மூழ்கி கிடக்கிற குடி அடிமைகளா மாறி போயிட்டான். ஒரு செய்தி, ஒரு வார்த்தை போதும். குடிக்காத, இறைவன் சொல்லி குடிக்காத. அந்த இறைவனை பற்றி சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன், அவனது திறன் எப்படி, அவன் எப்படி தண்டிப்பான், அவன் எப்படி உணவளிக்கிறான், அவன் ஏன் படைத்தான், அவன் ஏன் மரணிக்க செய்கிறான், அவன் ஏன் நரகத்தை வைத்திருக்கிறான், அவன் ஏன் சொர்க்கத்தை படைத்திருக்கிறான், அவன் எப்படி உணவளிக்கிறான், அவன் எப்படி கண்காணிக்கிறான், அவன் யார் என்கிற படைத்த இறைவனை பற்றிய இறை நம்பிக்கை தான் முதலிலே நம்முடைய உள்ளங்களில் சீர்திருத்தம் செய்யப்படுகிறவர்களின் உள்ளங்களில் ஊட்டப்பட வேண்டும். நீங்க இதை சொல்லாம வேற எதை சொன்னாலும் அதெல்லாம் 100% வெற்றியை தராது. ஆனா இதை சொல்லி மத்தத சொல்லி பாருங்க, அப்படி வித்தின் செகண்ட்ல நீங்க சமுதாயத்தை சீர்திருத்தம் பண்ண முடியும். இன்னைக்கு சீர்திருத்தம் பண்ற ஆலிம் சாக்கள் உட்பட, மார்க்க அறிஞர்கள் உட்பட யாருமே இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணல. சீர்திருத்தம் எங்கிருந்து துவக்கப்பட வேண்டும்? இறை நம்பிக்கையிலிருந்து தான் சீர்திருத்தம் துவக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய போதனை, அல்லாஹ்வை பற்றிய செய்தி முதல்ல அதை நான் படிக்கணும், அதை நான் உள்வாங்கணும், அதை நான் கிரகிக்கணும், அதை நான் கடைபிடிக்கணும், அதை நான் அடுத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கணும். அதான் உண்மையான சீர்திருத்தம். இப்ராஹிம் சீர்திருத்தத்தை பூரா எடுங்க. அவங்க என்ன பேசுனாங்க? குர்ஆன் சொல்கிறது, இது காலலி அபீஹி வ கௌமிஹி மாலா தஅபுதுன். இப்ராஹிம் தன்னுடைய தந்தையை பார்த்து, தன் சமூகத்தை பார்த்து, ஏன் இவற்றை வணங்குகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் என்று இப்ராஹிமுடைய அந்த பிரச்சாரத்தை, தாவாவை, சீர்திருத்த பணியை சொல்ல ஆரம்பித்த இறைவன் எப்படி சொன்னார் என்று சொல்றான். இப்ராஹிம் சொன்னார், அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன் வல்லதி யுத்ஹிமுனி வ யஸ்கீன் வ இதா மரிது ஃபஹுவ யஷ்ஃபீன் வல்லதி அத்மஹு அன் யக்ஃபிர லி ஹதியதி யௌமத்தீன். இறைவனை, அவன்தான் என்னை படைத்தான், அவன்தான் எனக்கு நேர்வழி காட்டுகிறான், அவன்தான் எனக்கு உணவளித்தான், அவன்தான் எனக்கு தண்ணீரும் புகட்டுகிறான், நான் நோய்வாய்ப்பட்டால் அவன் தான் என்னை குணப்படுத்தவும் செய்கிறான் என்று அல்லாஹ்வை பற்றி. அவன் தான் சாப்பாடு தர்றான். அவன் இல்லாம உனக்கு எதிர சாப்பாடு, உனக்கு எதிர குடிமானம், இதைத்தான் சொன்னாங்க. இன்னைக்கு நாம கொண்டாடிட்டு இருக்கிற இந்த ஹஜ் பெருநாளை பற்றி குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன்ல சூரத்துல் ஹஜ் என்ற பெயராலே ஒரு சூரா இருக்கிறது. 22வது அத்தியாயம் எடுத்து படிச்சு பாருங்க. ஹஜ்ஜை பற்றி, ஹஜ்ஜுடைய கிரியைகளை பற்றி, குர்பானியை பற்றி, இதை கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை பற்றி, முந்தைய சமுதாயங்களுக்கு வழங்கப்பட்ட செய்திகளை பற்றி, இதெல்லாம் அந்த அத்தியாயத்தில் நிறைய பேசுறான் அல்லாஹ் சூரா ஹஜ்ல. அதுல ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம இந்த மாதிரி ஒரு வழிபாட்டை கொடுத்திருக்கோம். என்ன மாதிரி? அறுத்து பலியிடக்கூடிய ஒரு வழிபாடு ஆரம்பத்துல இருந்து இருந்துச்சு. அது நமக்கு மட்டும் வழங்கப்பட்டது இல்லை, முகமது நபி உம்மத்துக்கு மட்டும் புதுசா வழங்கப்பட்டது இல்லை. வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இந்த மாதிரி ஒரு வழிபாடு நாம கொடுத்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைங்க பத்தி நம்ம வரலாறு கேட்டிருப்போம். 2 பிள்ளைங்க இருந்தாங்க, 2 பேரும் குர்பானி கொடுத்தாங்க. ஒருத்தருடைய குர்பானி எல்லாம் ஏத்துக்கிட்டான், இன்னொருத்தருடைய குர்பானி எல்லாம் ஏத்துக்கல. 2 பேருக்கு இடையில பொறாமை ஏற்பட்டுச்சு, ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ணிட்டான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில இருந்து அறுத்து பலியிடக்கூடிய இந்த குர்பானி என்கிற முறை இருந்துச்சு, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இருந்துச்சு. அது கொஞ்சம் சட்டத்திட்டங்கள் முன்பின்னாக இருக்கலாம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இது மாதிரி கொடுத்துருக்கிறோம்,
லியذ்குரு இஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், லியذ்குரு இஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். இது நம்ம எதுக்கு கொடுத்தோம் தெரியுமா? இந்த சாதுவான பிராணிகளை, கால்நடைகளை அவனுக்கு ரிஸ்காக நாம் கொடுத்திருக்கிறோமே, அதுக்காக அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கிறதுக்காக கொடுத்தோம். அல்லாஹ்வை நினைச்சு பாரு. நீ அறுத்து சாப்பிடுறியப்பா, இந்த சாப்பாடு எப்படி பாரு, ஆட்டை அறுத்து திங்கிற, மாட்டை அறுத்து திங்கிற, ஒட்டகத்தை அறுத்து திங்கிற, கொஞ்சம் யோசிச்சு பாரு. மாடு ஒரு சிலுப்புச்சுன்னா மாட்டுடைய அளவு, மாட்டுடைய வெயிட், மாட்டுடைய கொம்பு, மாட்டுடைய பலம், ஒன்னுடைய பலம் ரெண்டே ஒப்பிடு சம்மந்தமே இல்லை. நாம 50 கிலோ, 40 கிலோ, 60 கிலோ, 70 கிலோ, 80 கிலோ அதே இருக்குது. 200 கிலோ, 250 கிலோ, 300 கிலோ, 350 கிலோ. அதே சில மாடு என்ன எங்கேயும் சொன்னாங்க, போன வருஷம் ஒரு மாட்டை அறுத்து முடிக்கிறதுக்குள்ள, அதை கெட்டி போட்டு அறுக்கிறதுக்குள்ள ஆங்கப்பட்ட மாடு, அதை மறக்க முடியல. அத்தனை கம்பீரம், அத்தனை வலு, அத்தனை பலம். அப்படி பலம் கொண்ட ஒரு பிராணிய அல்லாஹ் நமக்கு சாப்பாடாக பயன்படுத்தின மாதிரி நமக்கு ஆக்கி தந்தானா இல்லையா? அவனுடைய முரட்டு தன்மை அல்லாஹ் அதிகரிச்சிருந்தாங்கன்னா சாப்பாடு கிடையாது, மாடு கிடைச்சிருக்குமா? ஒரு ஆட்டை திங்க முடியுமா? ஆட்டை நினைச்சா கூட ஆட்டுடைய கொம்புகளை பாருங்க, இப்ப புடிச்சு வச்சிருக்க தெருக்கள போய் பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்டு வாசலையும் கட்டப்பட்டிருக்கிற ஆட்டின் கொம்புகளை பாருங்க, ஒரு குத்தி ஏத்துச்சுன்னா நம்ம காலி. இப்படிப்பட்ட ஒரு பொருளை, உன்னை விட பலம் வாய்ந்தத, உன்னை விட ஆற்றல் படைச்சத உனக்கு சாப்பாடு ஆக்கி தந்திருக்கல, இதுக்கு இதை சாப்பிட, இது ருசியா சாப்பிட, இதை சாப்பிட்டியா ஹெல்த் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இதை கொடுத்த ரப்பே, அப்படி ரப்ப நினைச்சு பார்க்கிறதுக்கு, ரப்புடைய பெயரை நினைவு கூடுறதுக்கு இந்த நாளை நான் கொடுத்திருக்கிறேன். எப்படி நினைக்கணும் தெரியுமா? சொல்லிட்டு அடுத்து சொல்றான், இலாஹுக்கும் இலாஹு வாஹித். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற இறைவன், உங்களை கண்காணிக்கிற இறைவன், உங்களை தண்டிக்கிற இறைவன், உங்களை வழிநடத்துகிற இறைவன், உங்களை எல்லா விதத்திலும் பொறுப்பேற்று உங்களை படைத்து அழிக்க போகிற இறைவன். இலாஹுக்கும் உங்களின் இறைவன் இலாஹும் வாஹித், ஒரே இறைவன் தான். அதையும் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு எதை எண்ணி பார்க்கணுமா? இன்னைக்கு நாம எண்ணி பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா, எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற, எனக்கு எல்லா வகையிலும் உதவி செய்கிற, எல்லா வகையிலும் கண்காணிக்கிற, எல்லா வகையிலும் ரிஸ்க் அளிக்கிற யாருன்னு கேட்டா அந்த ரப்புதான் அப்படிங்கறத நீ நினைச்சு பார்க்கணும்பா. இதை நினைக்கிற, முதல்ல இதை நினை, ரிஸ்க் அளிக்கிறவன் ரப்புதான் அப்படின்னு ரப்பை பத்தி நினைச்சா வியாபாரத்தோடு போய் பேசுவானா, ஏமாத்துவானா? பொய், ஏமாத்து, பிராடு எப்படி வருது? இந்த ஏமாத்தினோம்னா நமக்கு சொத்து கிடைச்சிரும், பொய் பேசினா லாபம் கிடைச்சிரும், அளவு நிர்ணயங்களை மோசடி பண்ணோம்னா நிறைய சம்பாதிச்சிடலாம். இவனை சீர்திருத்தம் எப்படி? அது இந்த அளவோ, இந்த நிர்வாகிகளோ, இந்த மனிதர்களோ, இந்த கஸ்டமரோ உனக்கு ரிஸ்க் தரடா, படைச்ச ரப்புல் ஆலமீன் தான் உனக்கு ரிஸ்க் தந்திருக்கான். உலகத்துக்கெல்லாம் ரிஸ்க் அளிக்கிற ரப்பு அவன் தான் அவனுக்கு புரிய வச்சா. வியாபாரத்தை போய் பேசுவானா? அடுத்தவன் நிறைய சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கான், கப்ப எரியுது, இப்படி போய்கிட்டே இருக்கான. சின்ன பையன், வயசு 35 தான் ஆகுது, அதுக்குள்ள 2 வீடு கட்டிட்டான, போற காரை பாரு, கப்பன்னு எரியுது இல்ல? எப்படி எரியுது? எப்படி எரியுது? அவனே என்னமோ நிறைய சம்பாதிச்சுக்கிட்டா, ஒன்னால சம்பாதிக்க முடியலன்னு நீ நினைக்கிற, அதனால எரியுது. ஆனா நெசமா அவன் சம்பாதிக்கிறான், ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுத்திருக்கிறான், ரிஸ்க் அளிக்கிறவன் அவன் அப்படின்னு தெரிஞ்சா கப்பன்னு இவன் மாதிரி எரியுமா? நீ யாரா? உனக்கு என்னடா? உனக்கு என்ன இருக்கு? நீ 2 வீடு கட்டனா உன்னுடைய சொந்த திறமையில கட்டல, உன் முயற்சியில கட்டல, உன் அதிகாரத்துல கட்டல, உன் அறிவுல கட்டல. படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை விசாலமாக வழங்குகிறான். அதுல ஒரு பட்டியல நீ சேர்ந்துக்கிட்ட, அவ்வளவு முடிஞ்சு. கொடுத்தவன் அவன் தெரிஞ்சிச்சுன்னா இவன் மேல எனக்கு போகாம வருமா? நான் தர்மம் பண்றேன், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எனக்கு இருக்கிற செல்வத்தை அள்ளி கொடுக்கிறது தெரியுமா? கர்வம் வருகிறது, பெருமை வருகிறது. நீ என்ன கொடுக்கிற? அவன் கொடுத்ததை எடுத்து கொடுக்கிற, நீ பெரிய ஆளா? அவன் கொடுத்ததைத்தான் நான் கொடுக்கிறேன் என்று, எனக்கு கொடுக்கப்பட்டது அவனால் கொடுக்கப்பட்டது என்று தெரிந்தால் எனக்கு கர்வம் வருமா? கடையில முதலாளி உட்கார்ந்து இருக்காரு, வழியில பிச்சைக்காரன் நிக்கிறான் வாசல்ல, ஐயா தர்மம் போடுங்க சாமி அப்படிங்கிறா. உடனே கல்யாணம் உட்கார்ந்து 5 ரூபா காசு எடுத்து வேலைக்காரன் மகையில கொடுத்து குடுறாங்கிறாரு. கொடுத்த உடனே நான் எவ்வளவு பெரிய தர்மம் பண்ணி தெரியுமா? செருப்பா எடுக்க மாட்டேன்.
நீ என்னடா தர்ம பிரபு? 5 ரூபா உண்மையில இந்த 5 ரூபாய்க்கு தர்ம பிரபு பட்டம் கொடுக்கறதா இருந்தா ஓனுக்கு தாங்க கொடுக்கணும், உனக்கு கொடுக்க முடியும். இப்ப நான் தர்மம் செய்வேன், நான் கொடுத்துட்டேன், நீ எப்படி பெருமை எடுப்பேன்? நான் எங்களா கொடுத்தேன், எங்களா கொடுத்தான், அவன் கொடுத்தான்டா. அவன் கொடுக்க சொன்னான். ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கியதை அவர்கள் செலவிடுவார்கள். அவன் தானப்பா கொடுத்தான், அவன் தான் கொடுத்தான். கொடுக்கிறவன் அவனுக்கு இருந்தா பெருமை வருமா? பொறாமை வருமா? ஆணவம் வருமா? ஏமாற்றுகிற எண்ணம் வருமா? அவனை பத்தி மனசுல பதிய வச்சுட்டோம்னா அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை தான், அவன் சொல்லியிருக்கான் குடிக்காத, அவன் சொல்லியிருக்கான் பீடி குடிக்காத, அவன் சொல்லியிருக்கான் பொய் பேசாத, அவன் சொல்லியிருக்கான் விபச்சாரம் செய்யாத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலத்துல முதல் 13 ஆண்டு காலம் அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களை பூரா எடுத்து பாருங்க. எதை பத்தி பேசுது? தீமைகளை பற்றி, தீமைகளுக்கு எதிராக. அப்படியெல்லாம் கிடையாது. 13 வருஷ காலம் அருளப்பட்ட வசனம் எதை பேசிச்சுன்னு கேட்டா அல்லாஹ் பத்தி மட்டுமே பேசிச்சு. திரும்ப 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 தௌஹீதை, ஏகத்துவத்தை, அல்லாஹ்வை, அவன் ஆற்றலை, அவனது திறமையை, அவனது வல்லமையை, அவனது பராக்கிரமத்தை மீண்டும் மீண்டும் பல்வேறு வார்த்தைகளில் அல்லாஹ் பேசிக்கொண்டே இருந்தான். 13 வருஷம் அல்லாஹ் பத்தி பேசிட்டு 15வது வருஷம் எப்பா எல்லாம் குடிக்கிறீங்க குடிக்காதீங்கன்னா ஒரு வார்த்தை தான். யாரும் அல்லாஹ் சொல்லிருக்கோம் முடிஞ்சு, குடிக்க மாட்டேன்ட்டாங்க. இப்ப இந்த திருடுற வேலையெல்லாம் வச்சுக்காதே, அல்லாஹ் திருடக்கூடாது அல்லாஹ் சொல்லிட்டான், திருட மாட்டேன். விபச்சாரம் செய்யாதேப்பா. அந்த சமூகத்துல விபச்சாரம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சமூகத்துல கூட விபச்சாரமாக திருமணம் திருமணமாக இருக்கிறது. ஆனால் நபிகளார் வாழ்ந்த சமூகத்துல விபச்சாரங்களுக்கு திருமணம் என்று பெயரிடப்பட்டிருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ் முதல்ல ஈமான பத்தி சொல்லிட்டு அதுக்கு பிறகு சட்டங்களை இறக்கணும். ஒருவேளை அல்லாஹ் முதல்ல சட்டத்தை தந்திருந்தார், பலவு நஸல அவ்வல ஷைஇன் லா தஸ்ரபுல் ஹம்ர், மதுபானம் அருந்தாதீர்கள் என்று முதலில் சொல்லப்பட்டிருந்தால், அல்லாஹ் பத்தி சொல்லாம மதுபானம் கேடு, மதுவை குடிக்காத, அதுவும் மதியம் மயக்குது அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டிருந்தா லகாலு லா நதஹுல் ஹம்ர அபதன், ஒருபோதும் நாங்கள் மதுபானத்தை விடமாட்டோம் மக்கள் சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ் எப்படி ஹிக்மத்தா பயன்படுத்துறான்? அல்லாஹ் பத்தி சொல்லிட்டு அல்லாஹ் நான் சொல்றேன்னா ஓகே, அல்லாஹ் சொல்லிட்டு என்னதான் செய்யறேன். அப்ப அல்லாஹ்வை பற்றிய உணர்வு தான், சிந்தனை தான் எல்லா இடங்களையும் மிகைக்கணும். பெற்றோர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், எல்லா மட்டங்களிலும் முதலில் இன்றைக்கு நாம் இன்று துவங்க வேண்டிய பணி என்ன என்று கேட்டால் இறைவனை பற்றி அறிதலைத்தான் முதலில் நீங்கள் துவங்கணும். தொழுகையின் சட்டங்கள் என்ன, குர்பானியின் சட்டங்கள் என்ன, 1 வயசு பூர்த்தி ஆயிருக்குமா, 2 வயசு பூர்த்தி ஆக்கணுமா, குபராவுக்கு முகத்தை இருக்கணுமா, 3 பங்கு வைக்கணுமா, 7 பங்கு வைக்கணுமா, சாதாரண சாப்பிடலாமா, ஏழைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா, சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாம், இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்னத்தை படி தெரியுமா? அவன் சொல்லியிருக்கான், அவனுக்காக செய்யறேன், அவனை படி. அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்பானி இருக்கிறீங்க, அந்த குர்பானியில் உள்ள ரத்தமோ இறைச்சியோ மாமிசமோ அல்லாஹ்வை சென்று அடைவதில்லை, தக்குவா மின்கும், உள்ளத்துல இருக்கிற தக்குவா இருக்கிற அதுதான் அல்லாஹ்ட்ட போகுது. தக்குவா என்ன? அல்லாஹ் பற்றிய புரிதல். அல்லாஹ் எப்படி புரியணுமோ அப்படி புரிஞ்சவனுக்கு பேரு தக்குவா, முத்தகீன். அப்ப இன்றைக்கு நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டாடுகிறோம், நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் அதிலே நினைவு கூற வேண்டிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி, சீர்திருத்தம் செய்ய நினைக்கிற நாம் முதலில் படைத்த இறைவனிடம் இருந்துதான், அவனுடைய அறிவில் இருந்துதான் சீர்திருத்தத்தை துவக்க வேண்டும். நான் மாற வேண்டும் என்றாலும், என்னை சுற்றியுள்ளவர்கள் மாற வேண்டும் என்றாலும், இரண்டிற்கும் அடிப்படையாக இருப்பது படைத்த ரப்புல் ஆலமீனை பற்றிய அறிவுதான் என்பதை இந்த நாளின் வழியாக அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகிறான். அப்படிப்பட்ட நினைவை, சிந்தனையை உள்ளத்திலே ஏந்திய மக்களாக இங்கிருந்து நாம் கலைந்து செல்வோம். நம் வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடிக்கிற நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் விடுவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.